இந்த வீடியோல நம்ம டான்செட் ப்ரிப்பரேஷன்ல நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நெட்வொர்க் லேயரையும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஒரு சில என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்சுவலா ரியல்லி வந்து அவங்க வீடியோஸை ஃபாலோ பண்றாங்க. ரியல்லி அவங்களோட லேர்னிங் ப்ராசஸுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஸோ இப்படியே கண்டினியூ ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்க அப்படின்னாலே மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் லேயர்ஸ்ல ஓஎஸ்ஐ மாடல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். நம்மளோட யூஜில நம்ம கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர் மேஜர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கவர் பண்ணிருப்போம். கம்ப்யூட்டர் மேஜர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இதுல நம்ம ஈஸியா அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிற இந்த மாடலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த பர்டிகுலர் மாடலை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஐஎஸ்ஓ தான். ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணுச்சு, விச் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இதுல டோட்டலா வந்து 7 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல் எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ல ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு நெட்வொர்க் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ற ப்ராசஸையோ இல்ல ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்றோம் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்ல த்ரூ இன்டர்நெட்டோ இல்ல த்ரூ நெட்வொர்க் மூலியமா நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்றோம் அப்படின்னா அதற்கான ஸ்கீம் அதற்கான ஸ்ட்ரக்சர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த ஓஎஸ்ஐ மாடல். ஸோ ஒரு டேட்டா எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது, எப்படி ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல். ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7 லேயர்ஸ் இருக்கும். இந்த 7 லேயர்ஸ்ல இந்த லேயர்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்லைடை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் லேயர். ஓகே, ரிசீவர் சைட்ல இருந்து பிசிக்கல் லேயர், செகண்ட் டேட்டா லிங்க் லேயர். ஸோ இப்போ பிசிக்கல் லேயர் அப்படிங்கிறதுல இந்த பிசிக்கல் லேயர்ல ஒரு டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா பிட்ஸா இருக்கும். ஓகேவா, பிசிக்கல் லேயர் அப்படிங்கிறதுல டேட்டாஸ் எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் பிட்ஸா இருக்கும். டேட்டா லிங்க் லேயர்ல உங்களுடைய டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கும். நீங்க அனுப்பக்கூடிய டேட்டா ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் தென் நெட்வொர்க் லேயர்ல அதே டேட்டா வந்து பேக்கெட்ஸா மாறிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லேயர்ல டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரியா, அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து செக்மெண்ட்ஸா இருக்கும். செக்மெண்ட்ஸ்னா சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கிறது. ஒரு பெரிய ப்ராசஸ சின்ன சின்ன பார்ட்ஸா வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றதுதான் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்த 3 லேயர், செஷன் லேயர் அண்ட் தென் பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், இந்த 3 லேயர்லயும் டேட்டாவாவே இருக்கும். அதோட ஃபார்மேட் என்னவா இருக்கும்னா டேட்டாவாவே இருக்கும். மத்த எல்லாத்துலயுமே டேட்டா ஃபார்ம் என்னவா இருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ இதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கணும். பிசிக்கல் லேயர்ல டேட்டா பிட்ஸா இருக்கும், டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேம்ஸா இருக்கும், நெட்வொர்க் லேயர்ல பேக்கெட்ஸா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் லேயர்ல செக்மெண்ட்ஸா இருக்கும். அண்ட் தென் மத்த 3 லேயர் செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன்ல டேட்டா நேம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா பிசிக்கல் லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயர் ஞாபகம் வச்சுட்டு இந்த ரேஞ்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல பிசிக்கல், டேட்டா லிங்க் அண்ட் நெட்வொர்க் லேயர் இது எல்லாமே ஹார்ட்வேர் லேயர்ஸும் கூட சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வேர் லேயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் தென் செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாஃப்ட்வேர் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்யூனிகேட்டோ இல்லை இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய லேயர் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர். சோ இதனால இதை வந்து ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் லேயர்ஸ்ல இருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி அனுப்பும். சோ இந்த லெஃப்ட் சைட்ல நான் போட்டிருக்கேன் இந்த சென்டர் ரிசீவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டர்ல இருந்து, சென்டர்ங்கிறது யூசர் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் லேயர்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஜிமெயில்ல இருந்து நீங்க அனுப்புறீங்க, ஜிமெயில் ஆப்பை ஓபன் பண்ணி அந்த ஜிமெயில்ல இருந்து நீங்க ஒரு டேட்டாவையோ ஒரு மெயிலையோ அந்த மெயில ஒரு அட்டாச்மெண்ட்டோ நீங்க பண்ணி யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா சோ அப்ப நீங்க தான் சென்டர். அப்ப அந்த உங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க தான் ரிசீவர். சோ அப்ப இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே அது கிராஸ் ஆகி தான் வரும். ஓகேவா, பிசிக்கல் லேயரை ரீச் ஆகி திரும்ப
நீங்க எப்படி ஜிமெயில் அப்படிங்கிற ஆப்பை ஓபன் பண்ணி அதுல ஒரு மெயில சென்ட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ரிசீவர் சைட்லயும் அவங்களுக்கும் இதே 7 லேயர்ஸை ஃபாலோ பண்ணிருக்கும். அப்ப எப்படி போகும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போகும். உங்க ரிசீவர்ட்ட இருந்து அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சென்டர் ஏங்கிற ஒரு சென்டர் இருக்காரு, ரிசீவர் வந்து பின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப ஏ அவருடைய சிஸ்டம்ல அவர் வியூ பண்ணி பாக்குறாரு. அவர் ஒரு மெயில உங்களுக்கு சென்ட் பண்றாரு. யாருக்கு சென்ட் பண்றாரு? பிக்கு சென்ட் பண்றாரு. இது டைரக்டா அப்படி போகாது. அப்ப இந்த லேயர்ல இருந்து இந்த எல்லா லேயரையும் ஏவோட நெட்வொர்க் கனெக்ஷன்ல இது எல்லாத்தையும் கிராஸ் ஆகும். இது எல்லாத்தையும் கிராஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து எங்க போகும் அப்படின்னா ரிசீவருக்கும், அதாவது இந்த பி இருக்கார்ல அவருக்கும் இந்த மாதிரி 7 லேயர்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர், இந்த மாதிரி 7 லேயர் இருக்கும். அப்புறம் இங்க பிசிக்கல், அவரோட பிசிக்கல் லேயர்ல இருந்து டேட்டாஸ் இப்படியே நீங்க அனுப்புற டேட்டா இப்படி இந்த ஒரு ரிசீவரோடைய எல்லா லேயர்ஸையும் கிராஸ் பண்ணி அது ஃபைனலா அவருக்கும் அவருடைய சிஸ்டம் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த சிஸ்டம்ல தான் நீங்க அனுப்பின மெயில வியூ பண்ணி பார்ப்பாரு. சோ இப்படித்தான் ஒரு டேட்டா ஒரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இத்தனை லேயர்ஸ் அது கிராஸ் ஆகணும். ஸோ ஒவ்வொரு லேயர் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீடைல்டா சொல்லுவோம் அடுத்த ஸ்லைட்ல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், இது மூணுமே ஹார்ட்வேர் லேயர்ஸ் சொல்லுவாங்க. செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன், இது மூணுமே சாஃப்ட்வேர் லேயர்ஸ் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லயும் டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பான முறையில் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்ப இதுல ஒவ்வொரு லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? இப்ப 7 லேயர்ஸ் பார்த்திருக்கோம். இந்த 7 லேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறது இங்க சின்ன சின்ன பார்ட்ஸா நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல பிசிக்கல் லேயர் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிசிக்கல் லேயர்ல டேட்டா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிட்ஸா தான் இருக்கும், which means 0 and 1s தான் இருக்கும். சோ அப்ப பிட் சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறதும் பிட் ரேட் கண்ட்ரோல், இது ரெண்டுமே மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பிசிக்கல் லேயர். சரியா? சோ கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே ப்ராப்பரா பிட்ஸை சின்க்ரனைஸ் பண்ணும், எந்த எரரும் இல்லாம. ஏன்னா பிட் சின்க்ரனைசேஷன் என்னன்னா எல்லா டேட்டாவும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹலோன்னு ஒரு டேட்டா நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா இதை பிட்ஸா அது கன்வெர்ட் பண்ணி 1 0 1 1 இப்படி பிட்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்பும். சோ அப்ப இப்ப அனுப்பும் போது ஏதாவது இந்த ஹலோல இப்ப ஓ கிராஷ் ஆயிருச்சு, ஓ வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப மிஸ்ஸிங் டேட்டாவை இங்க பிட்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 0 இல்ல 1 ஏதோ ஒரு பேரிட்டி பிட்டை போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அததான் பிட் சின்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க, பிட் ரேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சரியா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் லேயரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பிசிக்கல் டோபாலஜிஸ். ஏன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்குன்னா அது என்ன மாதிரியான டோபாலஜில கனெக்ட் ஆயிருக்கு, இது ஒரு தனி டாபிக், இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிசிக்கல் டோபாலஜிஸ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கணும். அதாவது ஸ்டார் டோபாலஜி, அதாவது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு நெட்வொர்க் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றது. அடுத்து டிரான்ஸ்மிஷன் மோடு. சோ அப்ப டிரான்ஸ்மிஷன் மோட் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடா, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடா? ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட்னா அட் த சேம் டைம் நம்மளால சென்டும் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட்னா நீங்க ஒரு சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அதை அவங்களால திரும்ப சென்ட் பண்ண முடியாது. அதாவது ஹாஃப் டியூப்ளெக்ஸுக்கு வந்து நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வாக்கி டாக்கி வச்சுக்கலாம். வாக்கி டாக்கில வந்து ஒருத்தர் பேசி முடிச்சு ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னொருத்தவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஆனா ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படி கிடையாது. ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல என்னன்னா இப்ப நீங்க ஒரு போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க நார்மலா அப்படின்னா, அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களை இன்டர்ஃபியர் பண்ணி அங்கிட்டு இருக்கிறவங்க திரும்பவும் பேசலாம். ஸோ அட் த சேம் டைம் ஒரே யூசரால பேசவும் முடியும், திரும்ப ரிப்ளை ரெஸ்பான்ஸும் பண்ண முடியும். அது ஃபுல் டியூப்ளெக்ஸ். சோ அப்ப இந்த டிரான்ஸ்மிஷன் மோட் என்ன மோட்ல இருக்க போகுது அப்படிங்கறத டிசைட் பண்றது. இதெல்லாம் தான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பிசிக்கல் லேயர். அடுத்து ரெண்டாவது லேயர் டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கலாம். டேட்டா லிங்க் லேயரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே ஃப்ரேமிங். வரக்கூடிய அந்த டேட்டாவை ஃப்ரேம்ஸா மாத்திரும். வரக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணிரும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணிரும். ஓகேவா? சோ அப்ப அந்த ஃப்ரேம் கீழே வந்து நம்ம டயகிராமேட்டிக்கல பார்ப்போம். சோ அப்ப இதுல தான் என்ன அட்ரஸ் பிளே ஆகும் அப்படின்னா பிசிக்கல் அட்ரஸோட ரோல் வந்து பிசிக்கல் அட்ரஸோட ரோல் வந்து இதுல ரொம்ப மெயின். பிசிக்கல் அட்ரஸ்னா இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இது எப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்மகிட்ட எல்லாத்தையுமே என்ன இருக்கும் அப்படின்னா பைக்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த பைக்ல ஒரு நம்பர் இருக்கும். என்ன நம்பர் அப்படின்னா இன்ஜின் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு பைக்குக்கு இருக்கக்கூடிய இன்ஜின் நம்பர் இன்னொரு பைக்குக்கு இருக்காது. இப்ப நம்ம ஒரு நம்பர் வாங்கியிருக்கோம், நம்ம ஒரு பைக் வாங்கியிருக்கோம்னா அதே பைக் இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்கன்னா அவங்களோட இன்ஜின் நம்பர் வேறதான் இருக்கும், சேமா இன்ஜின் நம்பர் இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா
போன் எடுத்துக்கோங்க. போன்ல இருக்கக்கூடிய IMEI நம்பர் சிம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு IMEI நம்பர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. சோ இதெல்லாம் வந்து டிவைஸ், ஒரு பிசிக்கலா ஒரு டிவைஸோடைய அட்ரஸ். அதனாலதான் அதை வந்து பிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், நம்மளுடைய டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், நம்மளுடைய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு நெட்வொர்க் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். NIC அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கார்டு இது ஒரு பிசிக்கல் டிவைஸ். அந்த பிசிக்கல் டிவைஸுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுதான் மேக் அட்ரஸ். ஓகேவா? அந்த மேக் அட்ரஸ் இப்ப ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதே மேக் அட்ரஸ் இன்னொருத்தருக்கு இருக்காது, வேறதான் இருக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே நீங்க 2 பேர் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய NIC கார்டுக்கான மேக் அட்ரஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு NIC கார்டு இருக்கும், வேற மேக் அட்ரஸ் இருக்கும். NICO இல்ல ஈத்தர்நெட் கேபிளோ இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஹார்ட்வேருக்கான மேக் அட்ரஸ், ஹார்ட்வேருக்கான அட்ரஸ் தான் பிசிக்கல் அட்ரஸ் சொல்லுவாங்க. அதான் மேக் அட்ரஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டேட்டா லிங்க் லேயர்ல எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் இது ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுது. சோ ஏதாவது பிட்ஸ் அக்கர் ஆச்சுன்னா, பிட்ஸ் இல்ல சாரி, ஏதாவது டேட்டால எரர், டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா, இல்ல அதனுடைய ஃப்ளோ பாத்துல ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுதான் இதோட வேலை. இந்த டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேமிங் பண்ணும் சொல்லியிருந்தேன் நான். இந்த ஃப்ரேம்ங்கிறது டோட்டலா 8 பிட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரேமுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், ஒரு டேட்டாவோட ஃப்ரேமுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன அனுப்புறோமோ அந்த டேட்டா இருக்கும், டேட்டாவோட செக்கிங் பிட்ஸும் சேர்த்து இருக்கும். அதாவது இந்த எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் சொன்னேன் பாத்தீங்களா, அதனுடைய டேட்டா செக்கிங் பிட்ஸும் சேர்ந்து உள்ள இருக்கும். நம்ம ஆக்சுவல் டேட்டாவும் இருக்கும், டேட்டா மிஸ் ஆயிருக்கா மிஸ் ஆகலையான்னு ரிசீவர் எண்ட்ல அவங்க செக் பண்றதுக்காக டேட்டா செக்கிங் பிட்ஸும் இருக்கும். அது போக சோர்ஸ் மேக் அட்ரஸும் டார்கெட் மேக் அட்ரஸும் இருக்கும். சோர்ஸ்னா இப்ப நான் அனுப்புறேன், நீங்க சென்டரோடைய மேக் அட்ரஸ், அதுவும் யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அவங்களோட ரிசீவரோடைய மேக் அட்ரஸ், இது ரெண்டுமே சேர்த்து இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கும். சரியா? அதாவது சென்டர் நீங்க எந்த மிஷின்ல இருந்து சென்ட் பண்றீங்களோ அந்த மிஷினோடைய மேக் அட்ரஸும், யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்களோட அந்த மிஷினோட மேக் அட்ரஸ் இருக்கும். சோ அப்ப டோட்டலா இந்த டேட்டா லிங்க் லேயர் மாடலை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. என்ன சப் லேயர்ஸ்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மேக் அட்ரஸ், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். சோ இதுல LLC லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா எரர் டிடெக்ஷனுக்கும் ஃப்ளோ கண்ட்ரோல், இந்த பிட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான இந்த இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஹேண்டில் பண்றது யாரோட வேலைனா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். மேக் அட்ரஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்ல டோட்டலா 12 ஹெக்ஸா டிஜிட்ஸ் இருக்கும், எல்லாமே ஹெக்ஸா டெசிமல் டிஜிட்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா எண்ணி பாத்தீங்கன்னா 12 டிஜிட்ஸ் இருக்கும். ஆனா பிட்டோட ரெப்ரசன்டேஷன் வந்து 48 பிட் ரெப்ரசன்டேஷன். இது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. மேக் அட்ரஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. மேக் அட்ரஸ் உடைய லென்த் என்னன்னு கேட்பாங்க, ஹெக்ஸா டெசிமல் டிஜிட் எத்தனை டிஜிட்னு கேட்பாங்க. எத்தனை டிஜிட்னு கேட்டா 12ன்னு போடணும், எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ்ன்னு கேட்டா 48 பிட்ஸ்ன்னு போடணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? சோ இது வந்து யூனிக்கான ஒரு அட்ரஸ். அதே மாதிரி இதோட இன்னொரு பேர் வந்து மிஷின் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா நெட்வொர்க்ல நம்ம நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப எந்த டிவைஸ் ஆக்சுவலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த மேக் அட்ரஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப நெட்வொர்க்ல இப்ப என்னோட லேப்டாப் இருக்கு, இதே மாதிரி இன்னொருத்தவங்க என் ஃப்ரெண்டோட லேப்டாப் இருக்கு, 2 பேரும் நாங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா அப்ப 2 பேர்ட்டையும் ஈத்தர்நெட் கார்டோ இல்ல வைஃபை அடாப்டரோ ஏதோ ஒரு விஷயத்த மூலியமா கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எது என்னுடைய டிவைஸ்ங்கிறத யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த மேக் அட்ரஸ். சரியா? அந்த நெட்வொர்க்ல யூனிக்கா அந்த டிவைஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அடுத்த பார்ட் இப்ப அடுத்து வந்து மூணாவது நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோட பர்பஸ் என்னன்னா டேட்டாவை டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்றது. அதாவது பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது அந்த நெட்வொர்க் லேயரோட வேலை. நெட்வொர்க் இப்ப டேட்டா லிங்க் லேயருக்கு வந்துருச்சு ஃப்ரேம்ஸ், இதுல இருந்து இது பேக்கெட்ஸா பிரிக்கும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. அப்ப இந்த இடத்துல என்ன அட்ரஸ் தேவைப்படும் அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ் தேவைப்படும். அங்க பிசிக்கல் அட்ரஸ் சொன்னோம், இங்க லாஜிக்கல் அட்ரஸ், அததான் இங்க IP அட்ரஸ் சொல்லுவோம். இந்த அட்ரஸ் மூலியமா தான் நெட்வொர்க்ல டிராவல் ஆகி எந்த சிஸ்டம் எங்க கனெக்ட் ஆயிருக்கோ அந்த சிஸ்டத்துக்கு இதை அனுப்பும். அதுதான் லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப நான் இங்க ஒரு சிட்டில இருப்பேன், சிட்டி 1ல இருக்கேன், சிட்டி 2ல என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு போகுது அப்படின்னா அப்ப சிட்டி 1ல இருந்து சிட்டி 1க்கான ஒரு டேட்டா சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல மேப் ஆகி அப்ப அந்த சர்வர்ல ஆல்ரெடி நிறைய சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க சிட்டி 2க்கு ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வர்ல இந்த சிட்டி 2 கனெக்ட் ஆயிரும், சிட்டி 2ல இருக்கிற சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப நான் சிட்டி 1 சர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா சிட்டி 2ல நிறைய சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அதுல எது பர்டிகுலர் சிஸ்டம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த IP அட்ரஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சரியா? அண்ட் தென்
இது வந்து எந்த டிவைஸ் வந்து நெட்வொர்க்ல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ரவுட்டட் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, இன்னொரு ரவுட்டிங் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுட்டட் புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன ஃபார்மட்ல இந்த கனெக்ஷனை ஏற்படுத்த போறோம். ரவுட்டிங் புரோட்டோகால்னு பாத்தை டிட்டர்மைன் பண்றது, எந்த பாத்துல இது டிராவல் ஆகணும் இந்த டேட்டா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது. எந்த பாத்துல டிராவல் ஆனா இது ஈஸியா போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது ரவுட்டிங் புரோட்டோகால். இப்போ ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அப்படி ரவுட்டர் இஸ் அ நெட்வொர்க் டிவைஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். ஏன்னா ரவுட்டர் கொடுத்துட்டு அது இது சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது நெட்வொர்க் டிவைஸ்ன்னு கேட்கலாம். ரவுட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா நெட்வொர்க் டிவைஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் நெட்வொர்க்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த ரவுட்டர் டிவைஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்ப ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏர்டெல்னு ஒரு நெட்வொர்க், ஜியோன்னு ஒரு நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்த நெட்வொர்க்கோட நான் வந்து மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு எதோட ஹெல்ப் தேவைன்னா ரவுட்டரோட ஹெல்ப் தேவை. ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நான் கனெக்ட் பண்ணணும்னா ரவுட்டரோட ஹெல்ப் தேவை. அண்ட் தென் ஐபி அட்ரஸ்ல வெர்ஷன்ஸ் இருக்கு. IPv4 ஒரு வெர்ஷன் இருக்கு, IPv6 ஒரு வெர்ஷன் இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். IPv4ல அதனுடைய பிட் அட்ரஸிங் பாத்தீங்கன்னா 32 பிட் அட்ரஸிங் IPv4. அது which means 2^32. இவ்வளவு நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐபி அட்ரஸஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். சோ இந்த IPv4 வெர்ஷன்ல ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். அதுவும் 4 பார்ட்ஸா பிரிச்சு அப்படி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் an ஐபி அட்ரஸ். அதுவே IPv6 பாத்தீங்கன்னா 128 பிட் அட்ரஸிங். இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். IPv4 வந்து என்ன பிட் அட்ரஸிங்னு கொஸ்டின் கேட்கலாம். IPv6 வந்து என்ன பிட் அட்ரஸிங்னு கேட்கலாம். சரியா? இதை எப்படி எழுதிருப்பாங்கன்னா 8 groups of 4 hexadecimal. 8 குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இங்க 4 குரூப்பா பிரிச்சிருந்தாங்களே, இங்க 8 குரூப்பா பிரிச்சிருப்பாங்க IPv6ல. ஏன்னா IPv6ல வந்து 128 பிட் அட்ரஸிங்கிறப்ப 2^128. சோ இதோட பவர் வந்து கூட. சோ அப்ப அதாவது ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் எவ்வளவு அட்ரஸஸ் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா 2^n. சோ n-ங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் அட்ரஸிங் அப்படிங்கிறது. சரியா? சோ அப்ப இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்கலாம். 2^n அப்படிங்கிறது சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர், 4வது லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி ஆஃப் டேட்டா. எண்ட் டு எண்ட் கனெக்ஷனை ஏற்படுத்துறது டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். அதாவது மேல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் லேயரையும் ஹார்ட்வேர் லேயருக்கும் ஒரு இன்டர்மீடியேட் கனெக்ஷனை ஏற்படுத்துறது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் ஏற்படுத்தும். இதோடைய மெயின் பர்பஸ் வந்து செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டாவை சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கிறது. பெரிய டேட்டாவை வரும், அதை ஸ்மால் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி அந்த சின்ன சின்ன பார்ட்டா தான் அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஸ்பிளிட் பண்ணி உடச்சு அனுப்பும். சோ ஒவ்வொரு அதை தான் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் பண்ற அந்த சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்ஸ் தான் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு செக்மெண்ட் நம்பர்னு ஒன்று வச்சிருப்போம். ஏன்னா திரும்ப ரிசீவிங் எண்ட்ல என்ன ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா ரிசீவ் ஆகி அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் ஆகணும். சோ ஐடென்டிபிகேஷன் சர்வீஸ், எரர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே பண்ணும். அண்ட் தென் இதோடைய சர்வீசஸ் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸும் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ், 2 சர்வீசஸ் இருக்கு. இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டோகால்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இதை டீடைலா பார்ப்போம். சோ TCPங்கிறது ஒரு புரோட்டோகால், UDPங்கிறது ஒரு புரோட்டோகால், கனெக்ஷன் ஓரியன்டட், கனெக்ஷன்லெஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செஷன் லேயர். செஷன் லேயர் அப்படிங்கிறது என்னன்னா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றது இதோட வேலை. கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா இப்போ ஒரு லாகின் இருக்கு, இன்னும் எப்படி சொல்றேன்னா பேமெண்ட் பண்ணுவீங்க ஆன்லைன்ல. நீங்க பேமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா சம் சர்டைன் டைம் கொடுத்துருப்பாங்க. 4 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட் அங்க மேல டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். சோ அப்போ ஒரு செஷன் ஜென்ரேட் ஆயிரும், அததான் செஷன் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள நீங்க அந்த டிரான்சாக்சனை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சோ அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும், நெட்வொர்க்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் ஒரு செஷன் ஐடி வந்து அங்க மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சோ ஏதாவது ஒரு டிரான்சாக்சன்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அக்கர் ஆயிடுச்சுன்னா இந்த செஷன் ஐடியை வச்சுதான் ரெக்கவர் பண்ணுவாங்க, ரிட்ரைவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுல சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி செஷன் லேயர். சின்க்ரனைசேஷன் அட் த சேம் டைம் எல்லாமே நீங்க ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா ஈக்குவலா நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஏதாவது டேட்டா கொடுத்து சப்மிட் கொடுக்குறீங்கன்னா அந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எந்த கிராஷ் இல்லாம கரெக்டா ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும். சோ இதுதான் சின்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் டயலாக் கண்ட்ரோலர், இதெல்லாம் வந்து செஷன் லேயர்ல இருக்கக்கூடிய மெயின் பர்பஸ். செஷன் எதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணும். ஃபைனலா எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சுச்சுன்னா அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்றோம், அந்த செஷனை டெர்மினேட் பண்ணிடும். இப்ப நீங்க பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ள நீங்க பேமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு பேமெண்ட் அப்படின்னா அது கிரியேட் பண்ண அந்த செஷனை அதுவே லாக் அவுட் பண்ணிடும். சோ இதுதான் செஷன் அப்படின்னு, இந்த செஷன் லேயரோட பர்பஸ்.
சோ அடுத்து பிரசன்டேஷன் லேயரை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டேட்டாவை நீங்க என்ன ஃபார்மட்ல கொடுக்குறீங்க அதுதான் பிரசன்டேஷன் லேயர். ஒரு டேட்டாவை நம்ம என்ன ஃபார்மட்ல கொடுக்குறோம் அதுதான் என்னதுன்னா பிரசன்டேஷன் லேயர். சோ அப்ப இந்த என்ன ஃபார்மட்லனா என்கோடிங் டீகோடிங் ஃபார்மட்ல யூஸ் பண்றோமா, என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் யூஸ் பண்றோமா, இல்ல கம்ப்ரஷன் டீகம்ப்ரஷன் யூஸ் பண்றோமா, மெயின்லி டிரான்ஸ்லேஷன் பர்பஸ், அதாவது ASCII கோடா இல்ல ஒரு இமேஜ் ஃபார்மட்டா இல்ல ஒரு வீடியோ ஃபார்மட்டா, இந்த மாதிரி என்ன ஃபார்மட்ல கொடுக்குறீங்கன்றத பிரசன்டேஷன் லேயர். இதுல என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்கோடிங் டீகோடிங் பண்ணும், என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன், கம்ப்ரஷன் டீகம்ப்ரஷன், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகேவா? இதுல இருந்து क्वेश्चन வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்ளிகேஷன் லேயர் தான் நம்மளுடைய கோர், அடுத்த ஃபைனல் லேயர். சோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெஸ்க்டாப் லேயர். இதுதான் யூசர் சைடு. அப்ளிகேஷன் லேயர் வந்து என்னன்னா யூசர் சைடுல நடக்கக்கூடியது. சோ போர்ட் நம்பர், இதுல இந்த அப்ளிகேஷன் லேயர்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா போர்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா என்ன சர்வீஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது. ஏன்னா நெட்வொர்க்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. நமக்கு நெட்வொர்க்ல இப்ப ஒரு மெயில் நீங்க அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா அது ஒரு சர்வீஸ், மெயிலுங்கிறது ஒரு சர்வீஸ். இல்ல ஒரு யூடியூப் நீங்க அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா அது ஒரு சர்வீஸ். சோ அப்ப ஒரு அப்ளிகேஷன் நீங்க, அதாவது வெப் அப்ளிகேஷன் ஒண்ணு நீங்க அக்சஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு சர்வீஸ். இதெல்லாம் டிஃபரெண்ட் சர்வீசஸ். அந்த ஒவ்வொரு சர்வீசஸையும் தனித்தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஒரு ஐடென்டிஃபிகேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கதான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் அப்படின்னு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது யூசர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிமோட் ஹோஸ்ட்ல லாக் ஆன் பண்ணி விர்ச்சுவலா, நீங்க அந்த சிஸ்டம்ல எல்லாம் வந்து ஹார்ட்வேரா இருக்காது, நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சிஸ்டத்தை நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த சிஸ்டத்தை அப்படியே இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்டி 1ல ஒரு சிஸ்டம் இருக்கு, சிட்டி 2ல ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்ப எனக்கு இந்த சிஸ்டம் 2ல ஏதோ இஷ்யூ, நான் சிட்டி 1ல இருந்துகிட்டே நான் இந்த சிஸ்டம் 2ல என்ன இஷ்யூங்கிறத நான் பார்க்கணும். அப்ப இந்த சிஸ்டம் 1ல இருந்து இந்த சிஸ்டம் 2க்கு ரிமோட் லாகின் மூலமா கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தும். அதுதான் நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல். அது மூலியமா பண்ணும்போது இந்த சிஸ்டம், எக்ஸாம்பிளுக்கு இதுதான் எனி டெஸ்க், இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி, அந்த ப்ராசஸ் தான் இங்க விர்ச்சுவல் டெர்மினல்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய மெயில் சர்வீசஸ், இதெல்லாம் சர்வீசஸ், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், அக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைடட் இன் அப்ளிகேஷன் லேயர். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா 7 லேயர்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரோட்டோகால்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டோகால் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அதாவது ஒரு டேட்டாவை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. அப்ப டேட்டாவை நீங்க பல விதமான ஃபார்மேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம ஒரு இமேஜ் அனுப்புவோம், ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவோம், ஒரு வீடியோ ஃபைல் அனுப்புவோம், இல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் நம்ம அனுப்புவோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது, டிரான்ஸ்ஃபரிங்க்கு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் புரோட்டோகால். எந்த டைப் ஆஃப் ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவுக்கு என்ன ப்ராசஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றதுதான் இந்த புரோட்டோகாலோட வேலை. ஓகேவா? சோ அப்ப இதுல இம்பார்ட்டண்டா ஒரு சில புரோட்டோகால்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ARP, அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு IP அட்ரஸ MAC அட்ரஸோட மேப் பண்ணும். எந்த மேப் அட்ரஸ்ங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி மேப் பண்ணும். சோ அப்ப இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் லேயர்ல இருந்து DLL, IP அட்ரஸ் வந்து யாருக்குரியது? நெட்வொர்க் லேயருக்குரியது. MAC அட்ரஸ்ங்கிறது டேட்டா லிங்க் லேயருக்குரியது. சோ அப்ப அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா IP அட்ரஸ கரெக்டான MAC அட்ரஸோட மேப் பண்றதுக்காக, அந்த கன்சர்ன் MAC அட்ரஸோட மேப் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. சோ இது யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா யூஸ்ட் பை ஹோஸ்ட் ஆர் ரவுட்டர். இது இந்த மேப்பிங் IP அட்ரஸ் டு MAC அட்ரஸோட மேப்பிங் ப்ராசஸ் எங்க நடக்கும்னா ஏதாவது ஒரு ஹோஸ்ட்லயோ இல்ல ரவுட்டர்லயோ நடக்கும். ஓகேவா? இது யூசர் சைட்ல நடக்காது, கிளையன்ட் சைட்ல நடக்காது. சோ ஏதோ ஒரு ஹோஸ்ட்லயோ ரவுட்டர்ல நடக்கும். சோ இது வந்து டேட்டா லிங்க் லேயரோட புரோட்டோகால். அதே மாதிரி ARP வந்து எதோட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா IPv4 வெர்ஷனோட தான் ARP புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே RARPங்கிறது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால், அதோட ஆப்போசிட். அது வந்து IP டு MAC மேப் பண்ணுச்சுல, இது என்ன பண்ணும் அப்படின்னா MAC டு IP அட்ரஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். MAC அட்ரஸ் வந்து கரெக்டான IP அட்ரஸோட மேட்ச் பண்றது, அதாவது டேட்டா லிங்க் லேயர் டு நெட்வொர்க் லேயர். இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா கிளையன்ட் சைட்ல நடக்கும். சரியா? இது வந்து புரோட்டோகால் ஆஃப் நெட்வொர்க் லேயர். RARP is the protocol of network layer, ARP is the protocol of data link layer. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
சரி, நெக்ஸ்ட் வந்து TCP அண்ட் UDP. இது ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வரக்கூடிய புரோட்டோகால்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான புரோட்டோகால். டிரான்ஸ்போர்ட் லேயரோடைய ஹார்ட்டே வந்து இந்த ரெண்டு புரோட்டோகால் தான். சோ ஒன்னு வந்து TCP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஃபுல் ஃபார்ம்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃபார்மா கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படிலாம் கேட்டுட்டாங்கன்னா ஈஸியா நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணும். அதனாலதான் இதை கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இதை ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டா லாஸ் இருக்காது, டேட்டாவை செக்யூர்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதெல்லாம் வந்து இதனுடைய அட்வான்டேஜ். பட் என்ன ஒண்ணுன்னா இது வந்து ஸ்லோவா இருக்கும். வென் கம்பேரிங் டு UDP இதோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்லோவா இருக்கும். ஆனா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அதே மாதிரி இதோட டேட்டா வந்து சீக்வன்சிங்கா தான் அனுப்பும். வரிசையா ஆர்டர் பை தான் அனுப்பும். ஒவ்வொரு ஆர்டர்ல தான் அனுப்பும். அது வாட்டுக்கு ரேண்டமா இது அனுப்பாது. சோ டேட்டா வந்து சீக்வன்ஸா ஆர்டர் வைஸா அனுப்பும். அண்ட் தென் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷனுக்கும் அக்னாலேஜ்மெண்ட் வரும். ஒன்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆனதான் அடுத்த டிரான்சாக்ஷனே இது கண்டினியூ பண்ணும். அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா கண்டினியூ பண்ணாது. சோ அப்ப அக்னாலேஜ்மெண்ட் இருக்கிறதுனால, அக்னாலேஜ்மெண்ட் என்னன்னா எனக்கு டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிற இது வந்து ரிசீவர் சைட்ல இருந்து வரும். சோ இது அதனாலதான் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3-way ஹேண்ட் ஷேக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்ப இங்க ஏன்னு இருக்காங்க, இங்க பின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க இருந்து நான் வந்து ஏல இருந்து பிக்கு ஒரு மெசேஜை நான் அனுப்பணும். அப்ப இந்த TCP என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். யாருக்கு, ஏக்கும் பிக்கும் இடையில கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். சோ கனெக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கறத பி வந்து யாருக்கு சொல்லும் அப்படின்னா ஏக்கு சொல்லிடும். அதுக்கப்புறமா ஏ என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை சென்ட் பண்ணும். ஓகே, ஐ ரிசீவ்டு திஸ் பர்டிகுலர் டேட்டா. டேட்டாவை என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், செக்மெண்டா பிரிக்கும்னு சொன்னேன். செக்மெண்ட்னா இப்போ ஒரு டேட்டா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட் மார்னிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா செக்மெண்ட்னா இது ரெண்டா பிரிச்சிடும். இது ஒரு பார்ட்டாவும் இதை ஒரு பார்ட்டாவும் பிரிச்சு இதுக்கு ஒரு செக்மெண்ட் நம்பர் 1, இதுக்கு ஒரு செக்மெண்ட் நம்பர் 2 அப்படின்னு போட்டு வச்சிரும். அப்ப இந்த குட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க அனுப்பும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அப்ப செக்மெண்ட் 1 இதுக்கு போகுது. செக்மெண்ட் 1 யாருக்கு போகுது, பிக்கு போகுது. பி என்ன சொல்லுது அப்படின்னா செக்மெண்ட் 1 ரிசீவ் ஆயிருச்சு, ஐ ரிசீவ்டு தி செக்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பேக்ல அனுப்புது. பாத்தீங்களா, அதுதான் அக்னாலஜ்மெண்ட். இந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்கிறதுனால இங்க டேட்டா லாஸே அக்கர் ஆனாலும் திரும்ப அந்த டேட்டாவை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ண முடியும். ஜஸ்ட் a minute. ஓகே, சோ அப்ப இங்க டேட்டா லாஸே ஆனாலும் அத என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா இந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் வச்சு நம்மளால ரெக்கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த TCP வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த HTTPS, FTP, SMTP இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கலி ரிலேஸ் ஆன் TCP. ஏன்னா ரிலேபிள் கனெக்ஷன் இருந்தா தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா UDP, யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். இது வந்து அன்ரிலையபிள். அதாவது டேட்டா லாசஸ் இங்க பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இது அன்ரிலையபிள் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. பட் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது UDP இஸ் a குட் சாய்ஸ். ஸ்பீடா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் நீங்க வச்சுக்கலாம். வீடியோ ஸ்ட்ரீமிங்ல ஒரு சில நேரம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஊடால ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது லேக் ஆச்சு அப்படின்னா அதுதான் டேட்டா லாஸ். அந்த இடத்துல அந்த லாஸ் எல்லாம் நம்மளால திரும்ப ரெக்கவர் பண்ணி எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதுதான் அதனாலதான் இது அன்ரிலையபிள் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீக்வன்சிங் டேட்டாவை ஃபாலோ பண்ணாது. டேட்டாவை ரேண்டமா தான் அது அனுப்பும். இங்க வந்து சீக்வன்சிங் டேட்டாவை சீக்வன்ஸா ஆர்டர் வைஸா டேட்டாவை அனுப்பும். இங்க அதே மாதிரி UDPல மெயின் விஷயம் என்னன்னா அக்னாலஜ்மெண்டே இருக்காது. UDP doesn't have an acknowledgement. இது வந்து வந்துருச்சா ரிசீவ் ஆயிருச்சா என்ன அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்லாம் சென்டர்ட்ட இருந்து ரிசீவர்ட்ட இருந்து வராது. சோ அப்ப இங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ் கிடையாது. இத இந்த UDP பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புரோட்டோகால்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா DNS, DHCP, TFTP, SNMP, RIP, VoIP, இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் இதெல்லாம் சொல்லுவாங்க. ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. டொமைன் நேம் சர்வீசஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர், அதாவது ரிலேஸ் ஆன் யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். சோ இது ரெண்டு புரோட்டோகால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. அடுத்து வந்து அடுத்த மெயின் புரோட்டோகால் வந்து HTTP and HTTPS. HTTP அப்படிங்கிறது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது பொதுவா என்னன்னா நீங்க எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா நீங்க மேல ப்ரௌசர்ல ஏதாவது நீங்க வெப்சைட்டோட URL சர்ச் பண்ணும் போது பாத்திருப்பீங்க http://google.com அப்படின்னு இப்படி பாத்திருப்பீங்க.
இதுல ரெண்டு விதமா நீங்க பாத்திருப்பீங்க. ஒன்னு வந்து HTTP ன்னு இருக்கும், இன்னொன்னு HTTPS. அந்த புரோட்டோகால தான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால். ஒரு டெக்ஸ்ட நீங்க வந்து நெட்வொர்க்ல ஒரு URL மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதுக்கு இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் யூஸ் ஆகுது. இதோட போர்ட் நம்பர் வந்து 80. சரியா? சோ பேசிக்கா இதுல வந்து ஒரு பேசிக் ப்ரௌசிங் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மளோட இந்த HTTP வந்து ஒரு செக்யூர்ட் இல்லாத ஒரு புரோட்டோகால். இதுல ஏதாவது டேட்டாவை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கண்டுபிடிச்சது இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா டிம் பர்னர்ஸ் லீ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இது ஸ்டார்டிங் ரொம்ப ஓல்டு புரோட்டோகால். இப்ப எங்கேயும் HTTP எல்லாம் இது யூஸ் பண்றது இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சைட்டை யாரும் ப்ரிஃபர் பண்றதும் கிடையாது. சோ அப்ப நீங்க ப்ரௌசிங் பண்ணும்போது ஏதாவது டேட்டாஸ் இல்ல நீங்க ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது டேட்டாஸ் கொடுப்பீங்க, உங்களோட பேரு, உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி. சோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண, அதெல்லாம் ஒரு டேட்டா சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலை இந்த HTTP யோட வேலை தான். ஐ மீன் HTTPS அண்ட் HTTP யோட வேலை. அப்ப நீங்க HTTPS இல்லாம HTTP இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் செக்யூர்டு கிடையாது. யாருனாலும் அந்த டேட்டாவை there is a chance of intercepted and read by others. சோ யாருனாலும் அதை வந்து ஊடால ஒரு தேர்ட் பார்ட்டியா உள்ள வந்து உங்க டேட்டாஸை ரீட் பண்ணறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். சோ அப்ப இங்க என்கிரிப்ஷன் நடக்காது. நீங்க அனுப்பக்கூடிய அந்த டேட்டா அப்படியே பிளைன் டெக்ஸ்டா போகும். நீங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ உங்க பேர் அப்படியே அங்க பிளைன் டெக்ஸ்டா போய் உட்காரும். சோ அப்ப யாருனாலும் அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த என்கிரிப்ஷன் மெக்கானிசம் இங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இது அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடியது. அண்ட் தென் HTTPS அப்படிங்கிறது இதோடைய காம்பினேஷன் தான். ஆனா இங்க ஒரு செக்யூர் புரோட்டோகால் சொல்லுவாங்க. HTTPSங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். சோ which means இங்க ஒரு செக்யூரிட்டி லேயர் ஆட் பண்ணிருப்பாங்க, which means SSL செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவா இங்க ஆட் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுமே என்னதுன்னா ஒரு என்கிரிப்ஷன் மெக்கானிசம். சோ அப்ப நீங்க என்ன டேட்டாவை நீங்க ஒரு ஃபார்ம்ல சப்மிட் பண்ணாலும் இந்த HTTPS இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணி கொண்டு போய் டேட்டா சர்வர்ல ஸ்டோர் பண்ணும். சோ அந்த என்கிரிப்ஷன் பர்பஸ் நடக்கிறதுக்குலாம் இங்க சர்டிபிகேட் ஒன்னு வச்சிருக்கோம். ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்னு வச்சிருக்கோம், செக்யூரிட்டி சர்டிபிகேட் ஒன்னு வச்சிருக்கோம். அந்த செக்யூரிட்டி சர்டிபிகேட் வந்து எப்பயுமே ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இங்க என்கிரிப்ஷன் கம்யூனிகேட் பண்ணும்போது என்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இது டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய. ஓகே, அடுத்து இந்த 3 புரோட்டோகால், இது மூணுமே ஒரு மெயில் சர்வீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால். மெயில் நம்ம யூஸ் பண்றோம் பாருங்களேன், ஜிமெயில் அப்படின்னு ஒரு மெயில், அந்த மெயில் சர்வீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால். ஜிமெயில் இல்ல, நார்மலா இமெயில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிமெயில்ங்கிறது கூகுளோட ப்ராடக்ட், இமெயில்ங்கிறது எலக்ட்ரானிக் மெயில். சோ இப்ப யாஹூ மெயில் இருக்கு, ஜிமெயில் இருக்கு, இந்த மாதிரி ஜோகோ மெயில் இருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அண்ட் எலக்ட்ரானிக் மெயில். சோ அப்ப அந்த மெயில்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் பாக்குறேன், SMTP, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ஒரு அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகால். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய மெயில சென்ட் பண்றதுக்கும் ரவுட்டிங் பண்றதுக்கும் இந்த SMTP புரோட்டோகால் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரவுட்டிங்னா கரெக்டான பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு போகணுங்கிறத டிசைட் பண்றது. சோ சென்ட் பண்றதுக்கும் ரவுட் பண்றதுக்கும் இந்த SMTP புரோட்டோகால் யூஸ் ஆகுது. இத புஷ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஸ்டேட்லெஸ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போர்ட் நம்பர் வந்து 25. இது வந்து கம்ப்ளீட்லி ரிலே ஆன TCP புரோட்டோகால். ஏன்னா ரிலையபிள் கம்யூனிகேஷன் இருக்கணும். மெயில் கரெக்டா டேட்டா லாஸ் இல்லாம நம்ம அனுப்பக்கூடிய மெயில் அப்படியே கரெக்டா ரிசீவருக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லாம போகணும். அதனால இது வந்து கம்ப்ளீட்லி ரிலேஸ் ஆன் TCP which is an reliable communication. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் புரோட்டோகால், POP. இந்த புரோட்டோகால் எதுக்காகனா மெயில் சர்வர்ல இருந்து நான் மெயில ரிட்ரைவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால் தான் இந்த POP புரோட்டோகால். இது புல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இதோட போர்ட் நம்பர் 1110. இது ஸ்டேட்ஃபுல் புரோட்டோகால். அதே இது IMAP அப்படிங்கிறதும் இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் புரோட்டோகால். இதோட அட்வான்ஸ் புரோட்டோகால் தான் அது. இதுவுமே வந்து என்னன்னா ரிட்ரைவ் பண்றதுக்கும் புல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இதோட போர்ட் நம்பர் மட்டும் 143. மத்தபடி இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்ஃபுல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது மூணுமே கம்ப்ளீட்டா என்னது அப்படின்னா ஒரு மெயில் சர்வீசஸ் புரோட்டோகால் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. சோ அடுத்த இம்பார்ட்டன்டான புரோட்டோகால் என்னன்னா டெல்நெட், டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படிங்கிற புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் மெயின்லி எதுக்காகனா சாட் ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த டெல்நெட் புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகுது. ஆனா என்ன அப்படின்னா அட் அ டைம் வந்து ஒன்லி ஒன் கனெக்ஷன் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுல ரிமோட் லாகின் அப்படிங்கிறது உண்டு. போர்ட் நம்பர் வந்து 23. அதுவே FTP பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபார் டவுன்லோடிங் ஆர் அப்லோடிங் த ஃபைல் ஃப்ரம் த ரிமோட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு google.com இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த google.com அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு தேவையான கோட் எல்லாம் நீங்க இந்த பர்டிகுலர் URL-க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணாதான் இந்த URL போடும் போது உங்களுக்கு வெப்சைட் வியூ ஆகும்.
அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க, லோக்கல்ல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை ரிமோட் சர்வருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் யூஸ் ஆகும். இங்க ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஒன்னு கண்ட்ரோல் கமாண்ட், இன்னொன்னு டேட்டா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் கமாண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் 21, டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹைலி செக்யூர்டு புரோட்டோகால். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து புரோட்டோகால்ஸ், இம்பார்ட்டன்ட் புரோட்டோகால் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் இதுல இருந்து வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்ப அதே மாதிரி OSI மாடல் மாதிரியே TCP/IP லேயர் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் இருக்கு. இந்த TCP/IP லேயர் மாடல்ல என்ன அப்படின்னா, இதுல வந்து கம்ப்ளீட்டா மொத்தமே 4 லேயர் தான், நம்ம 7 லேயர் பார்த்தோங்க. இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் லேயர்லயே நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா OSI மாடல்ல, ஆக்சுவலா அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் தென் செஷன் லேயர், இது மூணையும் சேர்த்து இங்க ஒரே லேயரா கொடுத்துருப்பாங்க TCP/IP லேயர். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படியே தான் இருக்கும். நெட்வொர்க் லேயர் தான் இங்க இன்டர்நெட் லேயர்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து நெட்வொர்க் அக்சஸ் லேயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பிசிக்கல் லேயரும் டேட்டா லிங்க் லேயரும் சேர்ந்து இங்க நெட்வொர்க் அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் இதை சொல்றேன், ஏன் இதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில நேரம் கொஸ்டின்ல நம்ம கவனிக்காம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு OSI லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு 7 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க 7 லேயர் சூஸ் பண்றதுல ரைட். இப்ப அதே இடத்துல TCP/IP லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் how many layers அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தப்பு, நீங்க 7 சூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இதை சொல்றேன். இதுல இப்ப TCP/IP லேயர்ல எத்தனை இருக்கு கேட்டாங்கன்னா 4 லேயர்ஸ். ஓகேவா? சோ அதைக்கும் அப்ளிகேஷன் லேயருக்குள்ள எதெல்லாம் இருக்கும்னா அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் இங்க அப்ளிகேஷன் லேயர்னு இருக்கு. அதே இது இங்க நெட்வொர்க் அக்சஸ்ல பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர்லாம் சேர்ந்து இருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ஸ். இது நானா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. which device is used in the network layer for connecting multiple networks and directing traffic? மல்டிபிள் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் டிவைஸ் என்னது? ரவுட்டர். ஓகேவா? அதே மாதிரி IPv6 உடைய 6 வந்து எத்தனை பிட் அட்ரஸிங்? 128 பிட் அட்ரஸிங். அதே IP4ங்கிறது 32 பிட் அட்ரஸிங். நீங்க வாட்டுக்கு IPv6 வந்து 64 பிட் அட்ரஸிங்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன் IPv6 வந்து 128 பிட் அட்ரஸிங். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் லேயர்ல ஒரு OSI மாடல்ல நெட்வொர்க் லேயரோடைய பேசிக் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் அட்ரஸிங் அண்ட் தென் ரவுட்டிங் பண்ணும். ரவுட்டிங்னா பாத் செலக்ஷன் பண்ணும், பேக்கெட்ஸ் ஆஃப் பிரிக்கும் வரக்கூடிய டேட்டாவை. இதெல்லாம் நெட்வொர்க் லேயரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சோ நெட்வொர்க் லேயர்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் which protocol is responsible for dynamically allocating IP address? டைனமிக்கா IP அட்ரஸ் அலோகேட் பண்றதுக்கு DHCP டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நெட்வொர்க் லேயர்ல எரர் ஹேண்டிலிங்கையும் அதை டயக்னைஸ் பண்றதுக்கும் என்ன புரோட்டோகால்னா ICMP இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். நெட்வொர்க் லேயர்ல அக்கர் ஆகக்கூடிய எரர் ஹேண்ட்லிங்கையும் அக்கறாவுடைய எரரை ஹேண்டில் பண்றதுக்கும் அதை டயக்னைஸ் பண்றதுக்கும் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் யூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஜெனரலா நான் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ். சோ இதுல கம்ப்ளீட்டா லேயர்ஸ், புரோட்டோகால்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.